போன வாரம் ஆண்டவருடைய வருகை குறித்து பேசணும். இந்த நாளிலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தேவ மனிதனை, நமக்கு தெரிந்த ஒரு தேவ மனிதனை கர்த்தருக்கு உங்களுக்கு மத்தியில் நிறுத்தி அவனுக்குள்ளே காணப்பட்டதான் அவருக்குள்ளே இருந்த காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். மத்தேயு சுவிசேஷம் 24வது அதிகாரம் 37வது வசனத்திலிருந்து 41வது வசனம் வரைக்கும் வாசி. போதும். இந்த வார்த்தையை நாம் பல முறை வாசித்திருக்கிறோம். இதிலிருந்து நோவா காலத்தில் எப்படி நடந்ததோ அதே போல மனுஷகுமாரன் வரக்கூடிய நாட்களில் நடக்கும் என்று சொல்லி நோவாவை குறித்தெல்லாம் நாம் வேதத்தில் பல முறை நாம் வாசித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதில் இந்த 40-42 நாம் வாசிக்கும் போது, அப்பொழுது 2 பேர் வயலில் இருப்பார்கள், ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். 2 ஸ்திரீகள் இயந்திரம் அரைத்து கொண்டு இருப்பார்கள், ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், அங்கே ஒருவள் என்ன செய்வாள், அவள் கைவிடப்படுவாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி செய்தியுடைய தலைப்பு என்னன்னு சொன்னால் எடுத்துக்கொள்ளப்படுதல். அல்லேலூயா. என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். எடுத்துக்கொள்ளப்படணுன்னே ஸ்தோத்திரம் எப்படா பரலோகத்துக்கு போகணும்னு நினச்சிடாதுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படி சித்தம் இல்லாமல் ஒன்றும் என்ன செய்யாது, நடக்காது. ஆனாலும் இங்கே 2 பேரில் ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கி நாம் பார்க்கிற காரியம் என்னென்று சொன்னால், அப்போ ஸ்தோத்திரம், இங்கே 2 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டார்கள் பழைய ஏற்பாடுல. சொல்லுங்க பார்ப்போம். ஒரு ஆள் யாரு? ஏனோக்கு, இன்னொரு ஆள் எலியா. இந்த 2 பேரும் ஸ்தோத்திரம் மரணத்தை காணாதபடி அவர்கள் என்ன செய்தார்கள்? எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. நமக்கு விசுவாசம் இருக்கணும், மரணத்தை காணாம நம்ம என்ன செய்யணும்? தேவன் நம்மளை எடுத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த எலியாவை குறித்து தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். எலியாவிடத்தில் காணப்பட்ட எலியாவை குறித்து நிறைய முறை நாம் தியானித்து செய்தி கேட்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு 4 காரியத்தை எலியாவிடத்தில் காணப்படும், அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவனிடத்தில் இருந்த காரியம் என்ன என்று சொல்லி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தி சபைக்கு எழுதுகிறார். 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 51-52 வாசிப்போம். 1 கொரிந்தியர் 15:51. இதோ உங்களுக்கு ஒரு ரகசியத்தை நான் அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை. ஏன்னா நித்திரை அடைவதில்லை, எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படிதானே? அல்லேலூயா. நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் ஒரு நிமிஷத்தில், ஒரு இமைப்பொழுதில் நாம் எல்லாரும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அடுத்து எக்காலம் தொனிக்கும். நாமும் என்ன செய்வோம்? மறுரூபமாக்கப்படுவோம். அல்லேலூயா. எக்காலம் தொனிக்கும் போது அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாமல் என்ன செய்வார்கள்? எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கும் நாம் என்ன செய்வோம்? மறுரூபமாவோம். அல்லேலூயா. அந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நம்பிக்கையோடு இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னும் பாருங்க, 1 தெசலோனிக்கேயர்ல 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. செய்திகளை போவதுக்கு முன்னாலே இந்த வார்த்தை 4:17. பின்பு உயிரோடு இருக்கும் நாம் எதிர்கொண்டு போக மேகங்களோடு கூட அவரோடு கூட ஆகாயத்தில் மரிப்போமா? எடுத்துக்கொள்ளப்படுவோமா? எடுத்துக்கொள்ளப்பட்டு ஆகாயத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்போது கர்த்தரோடு கூட அந்த நம்பிக்கையோடு கூட நாம் இந்த உலகத்திலே நாம் வாழ வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த எலியாவை குறித்து பல செய்தியை நாம் கேட்டு இருக்கிறோம். எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு அவனிடத்தில் காணப்பட்ட அந்த 4 காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலும் காணப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அல்லேலூயா.
ஸ்தோத்திரம். எலியாவை ஆண்டவர் சும்மா எடுக்கலை. ஏனோக்கை குறித்து ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். அவன் தேவனோடு கூட அவன் என்ன செய்தான்? சஞ்சரித்து கொண்டு இருக்கும்போது அவன் காணப்படாமல் போனான். தேவன் அவனை எடுத்துக்கொண்டார் என்று போட்டிருக்கு. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் 2 பேரும் உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள். இன்னைக்கு எலியாவை குறித்து அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது முதலாவது காரியம் பார்ப்போம். யாக்கோபின் புஸ்தகம் 5வது எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான் 5:17. எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய். யாரு ஸ்தோத்திரம். நமக்கு என்ன இருக்கு? பாடு இருக்கிறது. எலியா என்பவன் நம்மை போல, அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் எலியா நம்மை போல எப்படி இருந்தான்? பாடுள்ள மனுஷனா இருந்தோம். மழை பெய்யாதபடிக்கு கருத்தா ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேலே மழை பெய்யவில்லை. அல்லேலூயா. அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முதல் காரியம் என்னன்னு சொன்னா, அவன் கருத்தா ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. எலியாவிடத்தில் அவன் ஜெபித்தது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு கருத்துள்ள ஜெபமாய் இருந்தது. இந்த நல்ல காலவேளையில கர்த்தரை ஆராதிக்கிற, ஆண்டவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா, கருத்தாய் நாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. ஜெபத்தில் வீண் வார்த்தை அலம்பவே கூடாது. எப்படி ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கற்று நாம் ஜெபிக்கிறவர்களாய் நாம் என்ன செய்யணும்? மாற வேண்டும். சீசர்கள் கேட்டாங்க, ஆண்டவரே நாங்கள் ஜெபிப்பதற்கு நீர் எங்களுக்கு கற்றுத்தாரும் என்று சொல்லி. அப்போ எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனாலும் கருத்தா என்ன செய்தான்? ஜெபித்தான். அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். எலியா இடத்துல என்ன இருந்தது? ஜெபாவி இருந்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த காலவேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையில ஒரு ஜெப வாழ்க்கை கண்டிப்பாய் தேவையாய் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஜெபிக்கிறவர்களா இல்லை என்று சொன்னால் நாம் எடுத்துக்கொள்ளப்படவே முடியாது. அல்லேலூயா. இன்னும் வாசிக்க பார்ப்போம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம், அதற்கு இன்னொரு வசனமும் கூட வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:1-2. அன்றியும் சகோதரரே, நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷனுக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களும். அப்போ எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷராக இருந்தான், கருத்தாய் ஜெபம் பண்ணினான். அப்போ அவன் இங்கே நான் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், எல்லா மனுஷருக்காக நம்ம என்ன செய்யணும்? விண்ணப்பம் பண்ணணும், ஜெபங்களை ஏறெடுக்கணும், ஸ்தோத்திரங்களை பண்ணணும். அல்லேலூயா. வேண்டுதல் பண்ணணும். அப்போ நம்மளை ஆண்டவர் எதுக்கு ரட்சித்து வைத்திருக்கிறார், அபிஷேகித்து வைத்திருக்கிறார், ஆண்டுடைய வருகையை எதிர்நோக்கி வைத்திருக்கிறார் சொன்னா, எல்லா மனுஷனுக்காக என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. சில நான் ஜெபம் பண்ண போது, ஆண்டவரே என் சொந்த ஜாதியை மட்டும் இல்லை, சகல ஜாதிகளுக்காக நாம் ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஒரு ஆத்துமா கெட்டு போகுது தேவனுடைய சித்தம் அல்ல. ஸ்தோத்திரம். நம்முடைய குடும்பத்துக்கு மாத்திரம் ஜெபிக்க அல்ல, நம்முடைய சபைக்கு மாத்திரம் ஜெபிக்க அல்ல. ஓ ஸ்தோத்திரம். நம்முடைய தேசத்துக்கு மாத்திரம் ஜெபிக்க அல்ல, உலக தேசம் முழுவதுக்கும் சகல காரியத்துக்கு நம்ம ஜெபிப்பதற்கு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ எலியா எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு காரணம் என்ன சொல்லுவான்? சகல ஜனங்களுக்காக நம்ம என்ன பண்ணணும்? அவன் ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது அவர் சொல்றார், எல்லா மனுஷருக்காக விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் நம்ம என்ன செய்யணும்? எவ்வளவு ஜனங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை அறியாதபடிக்கு, ஓ ஸ்தோத்திரம், அனுதினமும் இன்னைக்கு ஜனங்கள் என்ன செய்கிறாங்க? மடிந்து கொண்டே போய்கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வருஷத்தில் 10 துஷ்டி 20 துஷ்டி போய் கேட்கறதுக்கு நம்ம போயிட்டு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படிதானே? அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஐயோ நல்லா இருந்தான், போயிட்டான், அவ்வளோதான், அந்த நேரத்தோடு முடிஞ்சு போச்சு. ஆனால் அவனுடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போயிட்டேங்கிறது கவலை நமக்கு இல்லை. ஸ்தோத்திரம். எபேசியர்
6வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் ஆவியினாலே, எந்த சமயத்திலையும் சகலவிதமான வேண்டுதனாலும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலும் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலிலும் நம்ம என்ன செய்யணும்? அல்லேலூயா. சகல பரிசுத்தவான்களுக்கு சகல காரியத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும் போட்டிருக்கு. எந்த சமயத்திலும் ஸ்தோத்திரம். சிலர் நடுராத்திரியில் எழுப்பி ஜெபிக்க வைப்பார். சிலருக்கு உருண்டு சுருண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேசாமல் படுத்து தூக்க வரலப்பாங்க. நான் சொல்கிறேன், நீ ஸ்தோத்திர ராத்திரி தூக்க வரலன்னா உங்களை விழித்திருந்து ஜெபிக்கிறதுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறான்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. சிலர் அதிகாலையில் எழுப்புவார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் நடுராத்திரியில் எழுப்புவார். எந்த நேரத்திலையும் நம்ம ஜெபம் பண்ணுவதற்கு நம்ம எப்போது ஆயத்தமாக இருக்கணும். அதுக்காக தான் நம்மளை ரட்சித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எலியா நம்மை போல பாடுள்ள மனுஷன் தான். ஆனா கருத்தா இன்னைக்கு ஜெபம் இல்லை. ராத்திரி எதுவும் பூதாங்க தான் கடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக ஆண்டவரே எங்களை பாதுகாத்துக் கொள்ளும். பாம்போ ஸ்தோத்திர விஷப்பூச்சியோ பிசாசோ என்ன செய்யக்கூடாது, வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னு அதுக்கு ஒரு ஜெபம் படுக்கும்போது தான் எலி லபக்குன்னு தபக்குன்னு காலை பிடிக்கிட்டு ஓடும். அதுக்கு தான் இன்னைக்கு நமக்கு ஜெபம் இல்லை. எவனாட்டு ராத்திரி போல வந்துடக்கூடாது, பயத்துக்காக தான் ஜெபம். அப்படி இல்லை. ஸ்தோத்திரம். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் எப்படி ஜெபம் பண்ணணுமா? சில ஜெபம் பண்ணது என்ன ஜெபம் பண்ணதான்னு தெரியல, முடிக்கிறதும் தெரியாது, அப்படி ஜெபம் பண்ணுவாங்க. அப்படி இல்லை. ஆவியினால மன உறுதியோடு நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது காரியம், இந்த எலியாவிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? அவன் ஜெபிக்கிற எலியாவா இருந்தான். அல்லேலூயா. இந்த காலவெளியில் நீங்களும் நானும் ஸ்தோத்திரம் ஜெபிக்கிற எலியாவை போல நாம என்ன செய்யணும்? மாறணும். நிறைய காரியம் சொல்லலாம், நேரம் இல்லை. இரண்டாவது காரியம் எலியாவிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம். 1 ராஜாக்கள் 17:5. அவன் போய், எவன் போய்? எலியா. கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரித் ஆற்றண்டையிலே தங்கி இருந்தான். நமக்கு அது தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ கர்த்தருடைய வார்த்தையின்படியே அவன் யோர்தானுக்கு, நீ போ கேரித் ஆற்றண்டையில் போய் இரு, நான் உன்னை போஷிப்பேன். உனக்கு ஸ்தோத்திரம். தேசம் முழுவதும் பஞ்சம், பயந்து நடுங்கிட்டு இருக்கான். நம்முடைய உயிர் பேருமோ என்று சொல்லி பெண்ணுக்காய் பயந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கேரித் ஆற்றண்டையில் போய் என்ன செய்ய? நீ அங்கே போய் தங்கி இரு. உன்னை போஷிக்கபடி காகங்களை நான் என்ன செய்வேன்? அனுப்பு. அல்லேலூயா. ரெண்டாவது காரியம், இதெல்லாம் நமக்கு தெரிந்த காரியம். ரெண்டாவது அவனுக்குள்ளே இருந்த காரியம், கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக என்ன செய்தான்? இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில இந்த எலியாவுக்குள்ள காணப்பட்டது போல ஸ்தோத்திரம் என்ன இருக்கணும்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நாம் செய்கிறவர்களா இருக்கணும். கர்த்தர் என்ன சொல்றாரோ அதன்படி நாம் செய்கிறவர்களா இருக்கணும். மரியாள் சொன்னார் அல்லவா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள். ஆண்டவர் சொல்கிறபடி நம்ம செய்வோமானா பச்சை தண்ணீர் கூட திராட்சை ரசமாய் மாறும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம ஸ்தோத்திரம். பேதுரு ஆண்டவருடைய வார்த்தையின்படியே வலைய போட்டான், அரசிக்கிட்டு இருந்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னார், அங்கே கொண்டு போய் தள்ளி போய் அந்த இடத்துல என்ன செய்யும்? வலைய போடுனார். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையின்படியே நான் என்ன செய்கிறேன்? வலைய என்ன செய்கிறேன்? ஆண்டவருடைய வார்த்தையின்படி போட்டதுனால தான் திரளான மீன்கள் என்ன செய்தது? கிடைத்தது. அல்லேலூயா. நம்ம ரெண்டாவது காரியம் என்னன்னு சொன்னா, இந்த ஸ்தோத்திர எலியாவிடத்தில் காண கர்த்தருடைய வார்த்தையின்படியே யோர்தானுக்கு நேராக என்ன செய்தார்? ஆண்டவர் இப்படி சொல்றாரு, யோர்தானுக்கு இல்லை வேற பக்கமா போகணும்னு என்ன செய்யல போல. நம்முடைய வாழ்க்கையில சில நேரம் ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதன்படியே என்ன செய்யணும்? நம்ம இஷ்டத்துக்கு செய்யக்கூடாது, அதுல வெற்றியை காண முடியாது. சுய இஷ்டத்தின்படி நம்ம எதையாடும் நம்ம செய்தோமானால் அது தோல்வியா இருக்கும். அல்லேலூயா.
ஆண்டவரே நீர் என்ன சொல்கிறீரோ நாங்கள் அதன்படி என்ன செய்கிறோம் என்று சொல்லுவோமானால் அதில் எப்போதும் ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தந்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ ஸ்தோத்திரம். ஆண்டுடைய வார்த்தைக்கு இந்த எலியா அப்படியே என்ன செய்தார்? கீழ்ப்படிந்தார், வார்த்தையின்படியே செய்தார். யாக்கோபு 4:7 நான் வாசித்தோமானால் தேவனுக்கு கீழ்ப்படிந்தீர்கள். வாசிக்க பார்ப்போம். 4:7 யாக்கோபு 4:7. ஆகையால் தேவனுக்கு என்ன செய்ய? கீழ்ப்படிந்தீங்க, பிசாசுக்கு எதிர்த்து நின்னுங்க, அப்பொழுது அவன் உங்களை விட்டு. அப்ப அதுல என்ன செய்யணும்? தேவனுக்கு என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். மற்ற சொந்தக்காரங்க மற்ற பந்தக்காரங்களுக்கு அவன் சொல்றபடிலாம் நம்ம செய்வோம். ஆனா ஆண்டவர் சொல்றபடி நம்ம என்ன செய்ய மாட்டோம்? செய்ய மாட்டோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னபடி நம்ம செய்வோமானால் எல்லாவற்றையும் கர்த்தர் முன்னின்று நடத்துவார். அல்லேலூயா. அப்போ எலியாவிடத்தில் காணப்பட்ட காரியம், ஆண்டவர் சொன்னபடி அவருடைய வார்த்தையின்படி அவன் என்ன செய்தான்? யோர்தானுக்கு போனான். அல்லேலூயா. அதுக்கு இன்னொரு வசனம் கூட வாசிங்க. யோவானில் நம்ம அப்படியே சொல்லிட்டேன். யோவான் 2:5 வாசிக்கும் போது மரியாள் சொல்கிறாப்புல, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுபடி என்ன செய்யுங்க. அதனால தான் ஸ்தோத்திரம், தேவன் அந்த இடத்துல அற்புதத்தை கர்த்தர் என்ன செய்தார். பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. இந்த ஒரு 2 காரியத்தை நான் சொல்லி முடிச்சோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ ரூபமாய் காணப்பட்டு, அதாவது பாருங்க, மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். அப்ப தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிந்தவராகி, இயேசுவிடத்தில் என்ன இருந்தது? கீழ்ப்படுகிற தன்மை இருந்தது. நம்ம கீழ்ப்படிய ஆண்டவர் நம்ம மேல்படி ஆக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப 2 காரியம் சொல்லுங்க. முதலாவது எலியாவிடத்துல ஜெபம் இருந்தது, 2வது எலியாவிடத்துல கீழ்ப்படிதல் இருந்தது, 3வது எலியாவிடத்துல என்ன இருந்தது? வாசிப்போம். அதே 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு வைராக்கியமாய் இருந்து போதும். இது முக்கியமான காரியத்தை நாம் பார்ப்போம். நான் மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக மிக எப்படி இருந்த வெகு பக்தி வைராக்கியமாய். அப்போ எலியாவுக்குள்ள என்ன இருந்தது? கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியம் என்ன செய்யணும்? இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வண்ணார்பட்டியில் ஏஜில் உள்ள பாலஸ் அவர்கள் எனக்கு பல வருஷமாக தெரியும். இப்போ 2-3 நாளைக்கு முன்னால் இறந்து போனாங்க. ஸ்தோத்திரம். அவர் பக்தி வைராக்கியன்னு சொன்னால் உலகம் கேரளாக்காரர், நாகர்கோவில் அந்த பக்கத்தில் உள்ளவர். தமிழ்நாட்டில் அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஆண்டவருக்காக யார்கிட்டையும் துணிந்து பேசுவார். இல்லையிலோய்யா. அது மாத்திரம் இல்லை, ஸ்தோத்திரம், நகை போடுகிற விஷயத்தில் ஊழியக்காரன் ஒரு ரிங் போட்டுருந்தாலும் கழுத்துட்டு கீழே போட்டுட்டு பிரசங்கம் பண்ணி, இல்லைன்னா போன்றுவார். ஸ்தோத்திரம். ஒரு மாதிரி முடி வச்சிருந்தா கூப்பிட்டே சொல்லிடுவார், நீ ஆண்டவர் பிள்ளை மாதிரி இல்லை, பிசாசு பிள்ளை மாதிரி இருக்கு. பெருக்மான்ஸ் கூட்டம் பெருக்மான்ஸ் கூட்டம் பொருட்காட்சி மைதானத்தில் உட்காந்துருந்துச்சு, நடந்துச்சு. நானும் அவர் தான் எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் ஸ்டேஜில். ஸ்தோத்திரம். உட்காந்துக்கிட்டு இருக்கும்போது ஸ்தோத்திரம், பெருக்மான்ஸை பார்க்கணும்னு ஒரு அம்மா நிறைய பூ வச்சு கீழே வரைக்கும் தொங்குது. அங்கேருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அங்கேருந்து அது துக்குன்னு மேலே பார்த்து வந்தது. மேலே பார்த்து வந்தோடனே, எபி அங்கே ஒரு பேய் மேலே பார்த்து வருது. பெருக்மான்ஸை பார்க்கறதுக்கு என்ன செய்யுது? நான் பேய் வருதுன்னா நான் சுற்றி வாங்க ஏதோ ஆடிக்கிட்டு வருதான்னு பார்த்தா அது பூ வச்சுக்கிட்டு வருதான். ஸ்தோத்திரம். பேய் மேலே பார்த்து என்ன செய்யுது? வருது. அதை போய் வெளியே உட்கார சொல்லு அப்படின்னாரு. இல்லையிலோய்யா. அவ்வளவு ஆண்டவருக்காக என்ன செய்யுது? ஸ்தோத்திரம்.
90 வயசு பக்கம் மைக்கேல் சாமி பாஸ்டர், இவர் பாஸ்டர் ராஜேந்திரன், எல்லாரும் ஒவ்வொரு வயசு வித்தியாசம். முதிர்ந்த வயதில் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போயிருக்கிறார். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் இதை சொல்லுகிறேன்னா, நான் வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன். எலியாவுக்குள்ள கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால தான் கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று சொல்லி என்ன செய்தார்? நிரூபித்தார். ஹல்லேலூயா. பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்னால கர்த்தரே தெய்வம் என்று நிரூபிப்பதற்கு அவ்வளவு பெரிய வைராக்கியம் இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நான் எப்படி இருந்தேன்? பக்தி வைராக்கியமாக இருந்தேன். வெகு பக்தி வைராக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு வெறும் பக்தி இருக்கு, ஸ்தோத்திரம், ட்ரெஸ்ஸில் இருக்கு, ஸ்தோத்திரம், மற்ற எதுலலாம் இருக்கு. அதே அல்ல, ஆண்டவருக்காக மிகுந்த பக்தி வைராக்கியம் இருக்கணும். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாள் பார்க்க மாட்டேன், நட்சத்திரம் பார்க்க மாட்டேன், ஸ்தோத்திரம். உலகத்தான் செய்கிற மாதிரி நான் என்ன செய்ய மாட்டேன். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு அந்த பக்தி வைராக்கியம். ஸ்தோத்திரம். நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம், எல்லாம் 1 2 உள்ள என்ன செஞ்சிருது? உலகமும் உள்ள என்ன செஞ்சிருது? பூந்து வந்துருது. ஆனால் வெகு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ எலியாவுக்குள்ள அவன் ஸ்தோத்திரம் வெறும் வைராக்கியம் இல்லை. சிலருக்கு மாம்சத்தில் வைராக்கியம் வச்சிடும். சாவு தண்டி நான் பேச மாட்டேன், சாவு தண்டி முகத்தில் முழிக்க மாட்டேன். இந்த வைராக்கியத்தெல்லாம் தூக்கி தூரவும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லா ஆராதிக்கிறோம், நல்லா செய்கிறோம், எல்லா இடத்துலையும் நம்ம அன்பா இருக்கிறோமா, ஐக்கியமா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. பக்தி என்று சொல்லுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாம் கைத்தட்டு, எல்லாம் ஆராதனை, எல்லாம் இருந்தாலும் சிலருக்குள்ள கசப்பு வெறுப்பு உள்ள என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம். அதெல்லாம் தூக்கி எரியணுங்க. ராத்திரி ஸ்தோத்திரம். எப்போ கண்ணை மூடுதோம், எப்போ என்ன நடக்குது நமக்கு தெரியவே தெரியாது. நமக்குள்ளே நம்ம மாம்ச வைராக்கியங்கள், அந்த வைராக்கியத்தெல்லாம் இயேசுவின் நாமத்தினால என்ன செய்யணும்? உடைக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. இங்கே நாம் வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தாவீதுக்குள்ள ஒரு வைராக்கியம் இருந்தது. உம்முடைய வீட்டை குறித்ததான பக்தி. சங்கீதம் 69:9 வாசிங்க. 69:9. உம்முடைய வீட்டை குறித்து. இது யாருக்குள்ள இருந்துச்சு? ஸ்தோத்திரம், தாவீதுக்குள்ள இருக்கிறது. சபையை குறித்து, உம்முடைய வீட்டை, ஆண்டவருடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. அப்ப அப்படிப்பட்ட வைராக்கியம் உடையவராக தாவீது காணப்பட்டார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போஸ்தலனாகிய பவுல் ஸ்தோத்திரம் சபை மக்களுக்காக என்ன வைராக்கியம் கொண்டார் பாருங்க. 2 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 2வது வசனம். இன்னும் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடும். 2 கொரிந்தியர் 11:2. சகோதரரே, இல்லை, நான் உங்களை கற்புள்ள 2 கொரிந்தியர் 11:2. நான் உங்களை கற்புள்ள கன்னியாகி கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு ஒப்பு கொடுக்க நியமிக்கப்பட்டபடியால் உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. தேவ வைராக்கியமான வைராக்கியம் கொண்டு இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம ஒவ்வொருவரும் கிறிஸ்து என்னும் அந்த ஒரே புருஷனுக்காக நாம் நியமிக்கப்பட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்முடைய மனவாளன் சீக்கிரமா என்ன செய்ய போகிறார்? வரப்போகிறார். அல்லேலூயா. இதெல்லாம் டெம்பரவரி தான். எங்க வீட்டம்மா, எங்க வீட்டையா, இதெல்லாம் நிரந்தரம் அல்ல. நம்முடைய மனவாளன் இயேசு. அல்லேலூயா. அவருக்கென்று ஒரு கற்புள்ள கன்னியாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு என்ன செய்யும்? ஒப்பு கொடுக்க நியமித்தபடியாலே உங்களுக்காக தேவ வைராக்கியம் கொண்டு. அல்லேலூயா. அப்ப பவுலுக்குள்ள என்ன இருந்தது? ஆண்டவருக்காக என்ன இருந்தது? வைராக்கியம் இருந்தது. சாதிக்கு மத்தியில, ஜனங்களுக்கு மத்தியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்காக என்ன உள்ளவனா மாறணும்? தேவ வைராக்கியம் உடையவர்களாக மாறணும். அல்லேலூயா. நான் அந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தை உடம்பட மாட்டேன், இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட மாட்டேன் என்று நம்ம ஆண்டவருக்குள்ளே நம் வைராக்கியமாக இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ 3வது எலியாவிடத்தில் காணப்பட்ட காரியம் என்ன? அவன் ஆண்டவருக்காக வைராக்கியம் நிறைந்தவனாக இருந்தான். அல்லேலூயா.
கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்று அவன் என்ன செய்தான்? நிரூபித்து காட்டினான். அல்லேலூயா. சரி, நாலாவது காரியம், நம்ம ஆண்டவருக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் எடுத்துக்கொள்ளப்படுவது யாரு? ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த எலியா எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார் என்று சொன்னால் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 36வது வசனம். அந்திபலி செலுத்தும் நேரத்திலே நான் இதை அப்படியே சொன்னேன். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு நீர் என்ன செய்யணும்? விளங்கப்படும். அப்போ அங்கே அவர் சொல்றாரு, கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று நீர் என்ன செய்யணும்? என விளங்கப்படும் என்று சொல்கிறார். அப்போ நாலாவது எலியாவுக்குள்ள காணப்படுகிற காரியம் சொன்னா, கர்த்தர் தான் தேவன் என்று சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் நிரூபிக்கிறது மாத்திரமல்ல, நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அவர் நிரூபித்து காட்டினார். அல்லேலூயா. அப்ப எலியாவுக்குள்ள என்ன இருந்தது தெரியுமா? வெறும் ஊழியக்காரர்கள் அல்ல, கர்த்தருடைய, அவர் சொல்றாரு பாருங்க, நான் உம்முடைய ஊழியக்காரன். ஊழியக்காரன் என்று சொல்லும் போது பல விதத்தில் ஸ்தோத்திரம் ஊழியம் செய்கிறவர்கள் உண்டு. ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிற உண்டு, மற்ற வேலைகள் ஊழியம் செய்கிறவர்கள், ஒவ்வொரு காரியத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. கவர்மெண்ட் வேலை பார்க்குறவங்க ஊழியர் தான். இல்லையா? சாதாரண தொழில் செய்கிறவர்களும் ஒரு ஊழியர்கள் தான். ஆனாலும் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் விளங்க பண்ணினீர் என்று சொல்லுகிறார். அப்போ நான் நாலாவது எலியாவிடத்தில் காணப்பட்ட காரியம் என்று சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கென்று நான் ஊழியம் செய்கிற ஊழியக்காரன் என்று அவன் நிரூபிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. எலியா குறித்து நிறைய காரியம் சொல்லலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்கிறவர்களாக, சபைக்காக பாஸ்டருக்காக இல்லை. நான் போன வாரம் சொன்னேன், ஸ்தோத்திரம் நம்ம கைப்பிரதி கொடுக்கணும். எந்த ரெகுலராக வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் தான் வந்தாங்களே தவிர கெஸ்ட்டாக ஒருத்தர் கூட வந்த மாதிரி தெரியல. அல்லேலூயா. யாரு? கெட்சியா வந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கெட்சியா குழந்தைய போட்டுட்டு ஸ்தோத்திரம். ஆமாம், ஒரு ஆள் புதுசாக வந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆனால் அப்படிப்பட்ட நல்ல வாஞ்சைக்காய் கர்த்தரை துதிக்கிறேன். நமக்கு அப்படிப்பட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவருக்காக எதாகிலும் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 3வது வாரம் வண்ணாமச்சேரியில் கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது முதல் வாரம், அடுத்த வாரத்துக்கு அடுத்த வாரம் அடுத்து அந்த ஒவ்வொரு கிராமம் அடுத்து ஸ்தோத்திரம் அங்கே கொடுத்துட்டு ஆண்டுடைய வருகை பிந்துமானால் ஸ்தோத்திரம் அங்கே அருவங்களும் எல்லா பக்கமும் ஸ்தோத்திரம் நம்ம கொடுக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த பக்கம்லாம் முடிச்சுட்டு தான் நம்ம என்ன செய்யணும்? போக போகிறோம். அல்லேலூயா. கர்த்தர் வருகை தாமதிக்குமானால் இதை செய்ய கர்த்தர் நமக்கு பலன் தருவாராக. அல்லேலூயா. அப்போ நாலாவது காரியம், ஆண்டவருக்காக நம்ம ஏதாயிலும் ஒரு ஊழியத்தை என்ன செய்யணும்? ஏன் உங்களை பாட விடுது? ஒவ்வொருக்குள்ள இருக்கிற பாட்டு கிருபைகள் வெளியே என்ன செய்யட்டும்? அது ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஊழியம் தான். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ பெருமான் செய்யா இருக்காங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய பிரசங்கத்தை காட்டிலும் அவருடைய பாட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் என்ன செய்கிறது? ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்குள்ளையும் அந்த கிருபைகளை ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஊழியத்தை கர்த்தர் கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட அன்னைக்கு சிஸ்டர் நாங்கள் எல்லாம் போயிருந்தோம். அந்த எஸ்தர் பாரதி அவங்க பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு மத்தியில் அது அந்த அம்மா என்ன செய்யுது? ஊழியம் செய்யுது. ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல வைத்து ஆண்டவர் ஒவ்வொரு இடங்களில் என்ன செய்கிறார்? பயன்படுத்துகிறார். சிலர் நரிக்குறவர்களுக்கு மத்தியில் ஊழியம் செய்கிறாங்க. சிலர் பார்த்தீங்கன்னா கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சினிமா நடிகருக்குள்ளே நடிகைக்கு போய் சந்தித்து அவங்களுக்கு போய் என்ன செய்கிறாங்க? சுவிசேஷம் சொல்கிறாங்க. அப்போ எல்லாம் கர்த்தருக்கு செய்கிற ஊழியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4 ஆளை பார்த்து ஸ்தோத்திரம் ஆண்டவரை குறித்து நம்ம சொல்றதே நாம ஆண்டவருக்கு செய்கிற ஒரு ஊழியம். அல்லேலூயா. யார் எடுத்துக்கொள்ளும்? எலியா எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஏன் எடுத்துக்கொள்ளப்பட்டார்? ஆண்டவருடைய ஊழியக்காரனாய் அவன் ஊழியம் ஆண்டவருக்காக என்ன செய்தான் பாருங்க. நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று இதை இன்றைக்கு நீர் என்ன செய்யணும்? விளங்க பண்ணும் என்று சொல்கிறார். அல்லேலூயா.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்குள்ள பின்னால் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம அறிந்து இருக்கிறோம். ஆகையால நம்ம ஆண்டவருக்காக நம்ம அதுக்கு வாசிக்க பார்ப்போம். ரோமர் 12:11 வாசிங்க. 12:11 என்ன செய்யணும்? அசதியா இராமல் ஜாக்கிரதையாயிருங்கள். ஆவியிலே நம்ம என்ன செய்யணும்? அனலா இருக்கணும். கர்த்தருக்கு நம்ம என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். பாஸ்டர் தான் ஊழியம் செய்யணும், பாஸ்டமா தான் ஊழியம் செய்யணும் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன செய்யலாம்? செய்யலாம். ஒரு புக்கில் வாசேன், ஒரு சகோதரன் 2 கால் ஊனம், இப்படியே 4 கால்ட்டு ஊனி கையை ஊனி ஊனி போய் நடு ரோட்டில் உட்காந்துக்கூடாங்க. தோத்துறான். தோளில் ஒரு பையை போட்டு கழுத்தில் கட்டி தொங்க விட்டு போய் உட்காந்து அந்த எந்திரிச்சு நின்று கைப்பிரத்து கொடுக்க முடியாது. 2 கால் ஊனம் உட்காந்துக்கிட்டு தோத்துற பல ஆயிரக்கணக்கான கைப்பிரதிகளை கொடுக்காங்க. லேலோயா, நம்ம கால்களை மான்களுடைய கால்களாக கர்த்தர் வச்சிருக்கிறார். லேலோயா, ஆண்டவருக்காக எதையாகிலும் நம்ம என்ன செய்யணும்? முடியலையா? ஸ்தோத்திரம். போய் சொல்லதுக்கு வெக்கமா இருக்கா? சர்ச்சில் உட்கார்ந்து ஆண்டவரை ஆத்துமக்களை ரட்சியும், ஸ்தோத்திரம் இந்த சகோதரனை ரட்சித்து கொண்டு வரன்னு சொல்லி அழுது என்ன செய்ய? ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு பெரிய ஊழியம். லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாயிலும் நம்ம என்ன செய்யணும்? சொல்லுங்களேன், செய்யணும். லேலூயா. எலியாவுக்குள்ளே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறான். லேலூயா. 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க, முடிச்சிடும். 2 தீமோத்தேயு 4:5. எங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவிடம் சொல்றாரு, நீ எல்லா காரியத்திலும் நீ எப்படி இருக்கணும்? மன தெளிவுள்ளவனாய். இன்றைக்கு அநேகருக்குள்ள என்ன இல்லை? மன தெளிவு இல்லை. அதனால தான் சொல்றதுக்கு மனம் இல்லை. மன தெளிவுள்ளவனாய் இரு, தீங்கு அணுவி சுவிசேஷ வேலையை நீ என்ன செய்? சுவிசேஷ வேலையை நீ செய். உன் ஊழியத்தை என்ன செய்? நிறைவேற்று. நிறைய பேருக்கு சொந்த பந்தத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம். எது நினைப்பாங்க? 35-36 வருஷமா நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சிலர் என்ன செய்ய மாட்டாங்க? கைப்பிரதி கொடுக்கறதுக்கு வர மாட்டாங்க. ஸ்தோத்திரம். மாமா மச்சான் சொந்தம் பந்தம் யாரும் நம்மளை பார்த்தா எதுவும் நினைப்பாங்க? ஸ்தோத்திரம். எதுவும் பேசுவாங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுக்கெல்லாம் நம்ம ஏச்சி வாங்குறோம்? ஆண்டவரை குறித்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஏச்சி வாங்குறதுக்கு நம்ம ஆயத்தமாக இருக்கணும். இல்லையா? இங்கே நீயோ எல்லாவற்றிலும் மன தெளிவு தீங்கு அணுவி. ஸ்தோத்திரம். ஏசட்டும் பேசட்டும், கிழிச்சு போடட்டும், கசக்கி போடட்டும், நம்ம முகத்தில் துப்பட்டும். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்காக நம்ம சுவிசேஷ வேலையை செய். உன் ஊழியத்தை நீ என்ன செய்? ஸ்தோத்திரம். பவுல் எழுதுற தீமோத்தேயுக்கு, உன் ஊழியத்தை நீ நிறைவேற்று. அதே நாளில் கீழே 11 வாசிங்க. லூக்கா மாத்திரம் என்னோடு கூட இருக்கிறான். இதே பவுல் சொல்றாரு, என் கூட இருக்கிற மார்க்குவை என்ன செய்ய? கூட்டி கொண்டு வா. அவன் ஊழியத்தில் எனக்கு, நீங்களும் நானும் ஸ்தோத்திரம், இந்த ஊழியத்துக்கு சபைக்கு யாரா மாறணும்? பிரயோஜனம் உள்ளவர்களா மாறணும். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் வந்து கையை தட்டிட்டு போறதுக்கு அல்ல. நம்ம ஆண்டவருக்காக நம்ம எதை என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம். ஊருக்கு போறீங்களா? ஒரு 10 கைப்பிரதி தூக்கி ஸ்தோத்திரம் கூடையில் வச்சு திணிச்சுக்கோங்க, இல்லை பேக்கில் எடுத்து வச்சுக்கோங்க. பஸ்ஸில் ஏறி போறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 பேருக்கு என்ன செய்யுங்க? என்னத்தை பண்ணிடுவான்? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன் நம்ம வெட்கப்படுதோம்? எந்த இடத்துலையும் நம்ம சொல்லுவதற்கு நான் வெட்கப்படவே கூடாது. சுவிசேஷ ஊழியத்தை நீ என்ன செய்யணும்? செய். இன்னும் வாசிங்க பார்ப்போம். ஸ்தோத்திரம். கொலோசியர் 4:17 வாசிங்க, முடிச்சிடும். ஊழியம் யாருடையது? ஏழை முடியது அல்ல. ஊழியம் யாருடையது? கர்த்தரிடத்தில் பெற்ற பாஸ்டர் மட்டுமல்ல, கர்த்தருடைய ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றும்படி. ஆமென். அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய ஊழியத்தை நம்ம என்ன செய்யணுமா? கவனமா செய்யணும். அல்லேலூயா.
எவன்கிட்ட பேசணும், எவனுக்கு சொல்லணும். ஏன்னா வேதம் சொல்லுகிறது, பண்ணி இடத்துல முத்துக்களை என்ன செய்யக்கூடாது. ஸ்தோத்திரம். அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு அவன்கிட்ட சொல்லிட்டு வேண்டாத வாக்குவாதங்களை அவன் என்ன செய்வான், பண்ணிக்கிட்டு இருப்பான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடம்பூரில் ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருந்தான் பின்னால். அந்த ஆள் எனக்கு நல்லா தெரியும். பஸ்ஸில் அடிக்கடி முன்னால் கடம்பூர் போகும்போதெல்லாம் நிறைய நேரம் கைப்பிரதி கொடுப்பேன். கிழிச்சு எப்படி கிழிச்சு போடுவான், இல்லைன்னா ஏதாட்டும் சுருட்டிக்கிட்டு இருப்பான், இந்த பொட்டம் போடுவான். ஸ்தோத்திரம். பயங்கர தண்ணி. அப்படி எல்லாம் இன்றைக்கி பின்னால் உட்காந்துக்கிட்டு அப்படியே உட்காந்துக்கிட்டு தான். ஆனாலும் காலையில் 7:30க்கே என்ன தண்ணி. ஆனால் பார்க்க கை காலு எல்லாம் இழுத்து வச்சிருக்கு. எல்லாம் என்ன செஞ்சிருக்கு, குடிச்சு எல்லாம் இழுத்து. முடிஞ்சு பேச நினச்சி இடையிலேயே எந்திரிச்சு ஆள் காணாமல் போயிட்டு. ஆனால் கீழ்ப்படியாதனுடைய நிலைமை அப்படிப்பட்டதான் என்ன செஞ்சுட்டு. அப்போ ஏன் அதை சொல்லுகிறேன்னா, நம்ம ஆண்டவருக்காக ஊழியத்தை நம்ம என்ன செய்யணும். அப்படி வாசித்த அந்த 2 தீமோத்தேயுவிலேயே 4:18 வாசிக்க முடிச்சோம். ரட்சித்து பரம ராஜ்யத்தை அடையும்படிக்கு காப்பாற்றுவார். ஆமென். அந்த வசனம் இல்லையே. மத்தேயு 25:30 வாசிமா. 1 தீமோத்தேயு 4:18 இல்லைண்ணா. மத்தேயு 25:30. அப்போ நம்ம என்ன ஊழியக்காரனா இருக்கணும். பாஸ்டர் மட்டும் இல்லை, நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருக்கு ஊழிய செய்கிறவர்கள் எப்படி இருக்கணும், பிரயோஜனம் உள்ளவர்களா இருக்கணும். பிரயோஜனமற்றவர்களா இருப்போமானால், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாக இவனை எங்க கொண்டு போங்க, புறம்பான இருளிலே தள்ளி போடுங்க. அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாகும். இல்லையா? நம்ம அதுக்கு மாறிடக்கூடாது. நம்ம ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை என்ன செய்யணும். ஒன்று பக்கம் சொல்லி ஸ்தோத்திரம் போக முடியலையா, நம்முடைய முழங்காலை போட்டு வீட்டில் உட்காந்து நல்லா அழுது என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. அது ஒரு ஊழியம். அது சும்மா உட்காந்து அடுத்த வீட்டில் கதை பேசுறீங்களே, அடுத்த குடும்ப கதையும் மற்ற வீணா உட்காந்து டிவியும் செல்லையும் நேரத்தையும் அதுக்கு செலவு பண்ணுகிறோமே, கர்த்தருக்காக ஏதாவது செய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு 4 காரியத்தை பார்த்திருக்கிறோம். எலியாவிடத்தில் காணப்பட்டது, அவனுக்குள்ளே இருந்தது என்னது, ஜெபம். அல்லேலூயா. 2வது எலியாவுக்குள்ளே காணப்பட்டது என்னது, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். 3வது எலியாவுக்குள்ளே காணப்பட்டது கர்த்தருக்காக வைராக்கியம், பக்தி வைராக்கியம், வெகு பக்தி வைராக்கியம். 4வது எலியாவுக்குள்ளே காணப்பட்டது கர்த்தருக்காக ஊழியம் செய்தாங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் நிறைய எளிய காரியத்தை சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் செய்து நம்மை நடத்த கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோமா. கர்த்தருடைய பங்கு இருக்கிறது, நம்ம அதில் யாரும் போய்விடாதபடி அதில் பங்கு பெறும்படி உங்களை மிகுந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இல்லையால் எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்ணும். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் தேவன் நம் தேவன். எலியாவின் தேவன் நம் தேவன், வல்லமையின் நம் தேவன். தாசர்களே ஜெபம் கேட்டார், பெரும் காரியம் செய்திடுவார். தாசர்களே ஜெபம் கேட்பார், வல்ல பெரும் காரியம் செய்திடுவார். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே. ஆமே. கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். கர்த்தரே தேவன், கர்த்தரே தேவன் என்றே ஆர்ப்பரிப்போம். எல்லாரும் ஒரு நிமிடம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. எலியாவின் தேவன் நம்முடைய தேவன். ஸ்தோத்திரம். நாளிலே
தாசனுடைய ஜெபத்தை கேட்கிற தேவன் எலியாவின் ஜெபத்தை கேட்டது போல நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்கும்படியாய் எலியாவுக்குள்ளே காணப்பட்டது 4 குணலட்சணங்களையும் கர்த்தர் நமக்குள்ளே தரும்படியாய் எலியாவுக்குள்ளே இருந்தது போல கருத்தா ஜெபித்தது போல நாமும் கருத்தா ஜெபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாய் எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவரே, எலியாவுக்குள்ளே காணப்பட்டதான ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் செய்தது போல நாங்கள் உம்முடைய வார்த்தையின்படி செய்கிறவர்களா எங்களை மாற்றும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போட உம்முடைய வார்த்தையின்படியே ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா. நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. எலியாவுக்குள்ளே மிகுந்த வெகு பக்தி வைராக்கியம் போல கர்த்தரே தேவன் என்று அவன் நிரூபித்தது போல அப்படிப்பட்ட ஸ்தோத்திர பக்தி வைராக்கியத்தை கர்த்தர் நமக்கு தரும்படியாக எலியாவுக்குள்ளே காணப்பட்ட உம்முடைய ஊழியக்காரன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். சாதாரண மற்றவர்களுக்கு ஊழியம் செய்யல, கர்த்தருக்கென்று நாம் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களை கர்த்தர் நம்மை எடுத்து பயன்படுத்தும்படியா ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்ய தேவன் நம்மை தைரியப்படுத்த ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படிப்பட்ட காரியத்தை எலியாவுக்குள்ளே காணப்பட்ட அந்த 4 குணலட்சணங்களையும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில தரப்போகிறபடினால ஒரே ஒரு தடவை எல்லாரும் கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பரிசுத்தமும் இரக்கமும் அன்பு நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இதுவரை பாடி துதிக்க ஆராதிக்க செய்ததுக்காக ஆண்டவரே, எங்களுக்கு முன்னால ஆண்டவரே மத்திய 24 கொண்டு நோவா காலத்தில் நடந்தது போலதான் நடக்கும். ஒருவன் எடுத்துக் கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். ஸ்திரீ அரைக்கிற ஸ்திரீகளிலே ஒருவன் எடுத்துக் கொள்ளப்பட ஒருவன் கைவிடும். யார் எடுத்துக் கொள்ளப்பட முடியும் என்று சொல்லி ஆண்டவரே ஏனோக்கு எலியாவை குறித்து ஆண்டவரே நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாளிலே எலியாவை குறித்து அவருக்குள்ளே காணப்பட்ட அந்த 4 காரியம் எங்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட, எங்களுடைய சபையார்களை காணப்பட, எண்ணிலே காணப்பட, எங்களிலே காணப்பட, எங்களுடைய சபையார்களை காணப்பட, எங்களுடைய சபையில் உள்ளவர்களுக்குள்ளே காணப்பட கர்த்தர் உதவிச்சு எதையாகிலும் நாங்கள் உமக்கு செய்யணும் ஆண்டவரே. எங்களுக்கு எங்கள் குடும்பத்துக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டோம் ஆண்டவரே. ஓடி ஓடி உழைக்கிறோம் உமக்காக எதையாகிலும் செய்ய எங்களை ஆண்டவரை பயன்படுத்த முடியாது எங்களுடைய ஜெபிக்கிறோம். எலியாவின் தேவன் நீர் எங்களுடைய தேவன், அதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதுக்காய் ஸ்தோத்திரம். அந்த எல்லாரையும் ஆசீர்வதி, கர்த்தருடைய பந்தியை ஆசீர்வதி, ஒவ்வொருவரும் பங்கு பெற கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. தாழ்த்துகிறோம் இயேசுவின் நல்ல நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லு, என் ஆத்துமாவே முழுமே பரிசுத்த நாமத்தில் என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல வரங்களும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதி.